Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஆடிப்பெருக்கு வந்து நம்ம நேத்து ஷார்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. சோ அதுல வர ரெசிபீஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் லாங் வீடியோல. சோ கம்ப்ளீட்டா நான் எப்படி பண்ணேன் என்ன அப்படிங்கறத நீங்க ஃபுல்லா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்போ வந்து கொஞ்சம் கிச்சனை நம்ம மாத்திருக்கோம். இந்த ஸ்டிக்கர்ஸ் மட்டும் தான் ஒட்டணும். இது ஒட்டினோன்னா ஓவரால் அந்த கிச்சன் லுக்கே மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தான் பாதி தான் ஒட்டணும், அதுக்கப்புறம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நான் ஷார்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். கிடச்ச நெக்ஸ்ட் டேவே நானும் லாவணியாவும் சேர்ந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ இன்னிலேருந்து இந்த நியூ கிச்சன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லேடிஸ்க்கு எப்பயுமே பாதி நேரம் கிச்சனில் தான் வேலை இருக்கும். அதுவும் லாவண்யா வந்து இது ஒட்டும்போது சொல்லிகிட்டே இருந்தா, ஏற்கனவே கிச்சன்லேயே தான் இருப்பேன், இனிமேல் கேட்கவே வேண்டாம், கிச்சன்லேயே தான் நின்றுட்டுருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து கிச்சனில் தான் நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா நிறைய நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அங்கே தானே. அதனால் நான் நிறைய ரெசிபீஸ்லாம் பிளான் பண்ணல. ஆடிப்பெருக்கு அன்றைக்கி எப்பயுமே கலவை சாதம் தான் பண்ணுவோம். அதோடு சேர்த்து ஏதாவது ஒரு பாயசம், அவியல், கூட்டு அந்த மாதிரி ஏதாவது வைக்கணும். எல்லா காயும் சேர்த்து நம்ம பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது என்னென்ன காயெல்லாம் நமக்கு பிடிக்காதோ, நம்ம சாப்பிட மாட்டோமோ, அதை ஸ்கிப் பண்ணிடுவோமோ, நமக்கு பிடிச்ச காயோடு சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது தெரியாது. பசங்களுக்கும் ஒரு ஹெல்தி வெர்ஷனாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அவியலுக்கு பார்த்தீங்க அப்படி காயெல்லாம் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, முருங்கைக்காய், பூசணிக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், ஈவன் நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு கூட போட்டுக்கலாம். இதில் சேர்க்கலை, ஏன்னா அதில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்துடும், அதனால சேர்க்கலை. அந்த ஸ்வீட்னஸ் பிடிக்கிறவங்களுக்கு நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். குழஞ்சிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வேண்டாம். ஒரு விசில் விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இல்லை குழஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே நம்ம ஒரு வானிலையில் போட்டு கொதிக்க விட்டுருங்க. ஏன்னா எல்லா காயும் வந்து நமக்கு ஒரே மாதிரியும் வந்துடும். குக்கரில் போட்டோன்னா அவியல் ஒரு விசில் விடுறதுக்குள்ளே நான் மற்ற ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிவிடுவேன். அன்றைக்கி வந்து பச்சரிசி தான் சமைக்கணும் இல்லையா, அதனால் பச்சரிசி தான் வந்து போட போகிறேன். நேற்றுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், அதில் வந்து கேட்டிருந்தீங்க உங்களோட ட்ரெஸ் லிங்க் கொடுங்கக்கா அப்படின்னு. இது வந்து மெட்டீரியலை, இது நான் வந்து முகப்பேரில் ஷோபாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த கடையில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஒயின் கலர் இது. இதில் வந்து நிறைய டிசைன் இருந்தது. இது வந்து ஒரு 320 சம்திங்க்கு தான் நான் வாங்கினேன் இந்த மெட்டீரியல். நான் எடுத்து ஸ்டிச் பண்ணது. ஸோ இதோட லிங்க் ஏதாவது கிடச்சிது சிமிலராக அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். மித்துன் வந்து கேட்டுகிட்டே இருந்தான், இன்றைக்கி என்னம்மா சமைக்க போகிறேன். ஆக்சுவலாக அவனுக்கு இந்த கலவை சாதம்லாம் பிடிக்காது, வேறு வழியில் இன்றைக்கி தாண்டா சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த பச்சை மிளகா வேணும்டா, அதை தான் எடுத்துருந்தேன். இது பச்சை மிளகாவா இல்லை பீன்ஸா, போய் சொல்லாத அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ இவ்வளோ பெரிய பச்சை மிளகாவை நானே பார்த்தது இல்லைங்க, இதுதான் ஃபஸ்ட் டைம். இது வந்து காரமாக இருக்குமா இருக்காதா எனக்கு வந்து தெரியவே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகாலாம் ரொம்ப காரமே இருக்கிறது இல்லை. ரொம்ப குட்டியாக இருக்கிறது வேணால் காரமாக இருக்கலாம்னு சொல்லலாம். கொஞ்சம் குட்டியாக நீட்டமாக இருக்கணும். ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா காரம் அதில் கண்டிப்பாக இருக்காது. அதனால் ஒரு 2-3 பச்சை மிளகா நம்ம எக்ஸ்ட்ராவே தாராளமாக தைரியமாக சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து லெமன் சாதம், தேங்காய் சாதம், அப்புறம் வந்து தயிர் சாதம், புளி சாதமும் நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இன்றைக்கி 3 சாதம் பண்ணுறதுனால கொஞ்சம் சாதம் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன். இப்போ ஒரே ஒரு விசில் தான் விட்டு எடுத்திருக்கேன். எதுவுமே குழையில, நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. ரொம்ப போட்டு கிண்டாமல் லைட்டாக அப்படி மேலாக பரட்டி விட்டேன், அவ்வளோதான். ஸோ இதில் கொஞ்சம் நமக்கு தண்ணி மிச்சம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தேங்காய் அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு அது ஈக்குவல் ஆகிடும். இல்லாட்டினா கொஞ்சம் தண்ணி வடிச்சுக்கோங்க. இதுக்கு வந்து அவியலுக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, சீரகம், தேங்காய் நல்லா 3 கைப்பிடி போட்டிருக்கேன். தேங்காய் தான் நம்ம நிறையா சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து கடுகோ இல்லை பெருங்காயமோ நீங்கள் தாளித்து போடக்கூடாது. வெறும் தேங்காய் எண்ணெயில் நான் என்ன பண்ணுவேன்னா தாராளமாக கருவேப்பிலை போட்டு அப்படியே சேர்த்துருவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அவியலுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் நிறைய தயிர் சேர்க்காதீங்க. தயிர் சேர்த்திங்க அப்படின்னா புளிச்சு போயிடும். ஈவன் நீங்கள் நைட்டு வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் பால், இப்போ நம்ம தயிர் சாதத்துக்கு பால் நிறையா ஊற்றிட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம அவியலுக்கு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நைட் வரைக்கும் கூட நமக்கு அது புளிக்காமல் இருக்கும். இப்போ நான் வெறும் தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை மட்டும்தான் தாளித்து சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் அரைச்சி விட்டுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அடக்கி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவியல். எப்பயுமே அவியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா நான் சும்மாவே ஒரு டவரால் எடுத்து சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா காயும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதனால் நாங்கள் இப்போ உடனே சாப்பிட்றதுனால நான் நிறைய தயிர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா பால் விட்டுட்டு கொஞ்சமாக
தயிர் சும்மா 1 டீஸ்பூன் சேர்த்து வச்சுருங்க. கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா புளிக்காது. இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போ அவியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தடுத்து வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு லெமன் சாதம் தான் கிளற போகிறேன். எனக்கு இந்த கலவை சாதம் பண்ணுறதுல ரொம்ப ஈஸி, ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவேன். ஸோ இதுக்கு வந்து கடுகு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. லெமன் சாதத்துக்கு நீங்கள் ஈவன் கடலை கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நார்மல் டேஸில் பண்ணும்போது குடமிளகா இருக்குது பார்த்தீங்களா, அதை பொடி பொடியாக கட் பண்ணி அதில் அப்படியே வதக்கி சேர்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். டேஸ்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தாளிக்கும் போதே நான் உப்பு, அப்புறமா லெமன் ஜூஸ் அதெல்லாம் சேர்த்துருவேன். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விட வேணாம், ஏன்னா கசப்பு தட்டிடும். அதனால் லைட்டாக சேர்த்துட்டு உடனே சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ இப்போ வந்து ஒரே கடாயில் தான் நான் எல்லாமே பண்ண போகிறேன். டக்கு டக்குன்னு வந்து பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஸோ இதே கடாயிலே எல்லாமே பண்ணிவிடுவேன். ரொம்ப சிம்பிளாக, நம்ம பாத்திரமும் ரொம்ப எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரி விசேஷ நாட்களில் தான் நமக்கு வந்து நிறைய பாத்திரம் விழும். எவ்வளோ பாத்திரம் விழுந்தாலும் நம்ம தான் உட்காந்து தேய்க்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், ஒரே கடாய் தான் வச்சுருப்பேன். அதுலேயே வந்து அடுத்தடுத்த டிஷ்ஷஸ் நான் பண்ணுவேன். நீங்கள் பாருங்கள், நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன். இப்போ லெமன் சாதம் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் தாளிக்கும் போதே சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னா, மிளகா வந்து தாளிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் கலரும் போது தான் யோசித்தேன், என்னடா அது பச்சை மிளகா மிஸ் ஆகுது அப்படின்னு. அது வெட்டி வச்சது சைட்லேயே இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்படியே தாளித்து இதில் சேர்த்துட்டேன். நான் ஷூட் பண்ணிகிட்டே பண்ணுறேன் இல்லையா, அதனால் அதில் வந்து கேமரா வந்து கரெக்ட் ஆங்கிள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். டக்குன்னு அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சுட்டு அதே கடாயிலே நான் இப்போது தேங்காய் சாதமும் கிளற போகிறேன். இதுக்கும் சேம் அதே தான். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, இஞ்சி. லெமன் சாதத்துக்கும் இஞ்சி சேர்த்தேன், அதை சொல்லும்போது நான் மிஸ் பண்ணிட்டேன். இஞ்சி போட்டிங்க அப்படின்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் வந்து தேங்காய் சாதத்துக்கு ஒரு 2 வரமிளகாவும் சேர்ப்பேன், அதோட வாசனைக்காக. இப்போ பச்சை மிளகா சேர்த்துட்டு இப்போ பெருங்காயத்தூளும் வந்து அப்படியே சேர்த்துட்டேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கலவை சாதம்லாம் பண்ணவே தெரியாது. காரம் ஒன்று கம்மியாக இருக்கும், இல்லை புளிப்பு இருக்காது, உப்பு இருக்காது, ஏதோ ஒன்று போட மிஸ் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரிலாம் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். சிம்பிள் இந்த கலவை சாதத்துக்கே இப்போ என்ன ஐட்டம் கொடுத்தாலும் பண்ணிடுவேன். ஸோ அதில் வந்து எனக்கு கொஞ்சம் தைரியமாக நான் பண்ணிடுவேன். தெரியல அப்படின்னா அம்மாக்கிட்டேயோ இல்லை எங்கள் மாமியார்கிட்டேயோ கேட்டு பண்ணிடுவேன். இப்போ தேங்காய் வந்து அதில் போட்டு கொஞ்சம் நான் வதக்கிக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்றீங்க, லேட்டாக சாப்பிட்றீங்கன்னா கூட கெட்டு போகாமல் இருக்கும். தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா சாதத்தையும் போட்டு அப்படியே கலர வேண்டியதான். சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி. ஸோ இதெல்லாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுக்கணுன்னு எனக்கு ஆசை தான். ஆனால் பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. நம்ம வீட்டில் சாப்பிடும்போதே உதிரி உதிரியாக இருக்குமா, ரொம்ப அது வந்து ஆறிப்போச்சு அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. இப்போ லாஸ்ட்டாக வந்து தயிர் சாதம் தான் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். குக்கரில் கடைசியாக சாதம் மிஞ்சும் இல்லையா, அதை தான் எடுத்து நான் தயிர் சாதம் மிக்ஸ் பண்ணுவேன். அப்போ தான் அது நல்லா மேஷ் பண்ண முடியும். இதில் வந்து நான் நிறைய பால் சேர்த்துட்டு கொஞ்சமாக தயிர் விட்டுருக்கேன். நைட்டு வரைக்கும் கூட நமக்கு புளிக்காமல் இருக்கும் சாப்பிடும்போது. தயிர் சாதம்லாம் கொஞ்சம் மிஞ்சி போச்சுனாலும் நம்ம நைட் வச்சு சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு இப்போ நான் தாளித்து சேர்த்துருக்கேன். நான் வந்து கருவேப்பிலை, அப்புறம் கடுகு, பெருங்காயத்தூள் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா பச்சை மிளகா நம்ம சேர்க்க முடியாது. ஏன்னா தயிர் சாதம் கொஞ்சம் காரம் எடுத்துருச்சு அப்படின்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இதில் வந்து நீங்கள் இஞ்சி கூட அப்படியே நம்ம துருவி போடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன ஒரு டிப் சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் வெண்ணெய் மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து கலந்து வச்சிங்க அப்படின்னா ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அந்த வெண்ணெய் வாசனையோட. நான் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி தயிர் சாதம் பேக் பண்ணுறேன் அப்படின்னா வெண்ணெய் மிக்ஸ் பண்ணி சேர்ப்பேன். இப்போ அடுத்தது வந்து பாயசம் பண்ண போகிறேன். ஸோ இந்த பாயசம் வந்து நெய் சேர்த்துருக்கேன் தாராளமாக. அதில் வந்து பாதாம், முந்திரி அது நல்லா வறுத்துக்கிட்டேன். வறுத்துட்டு இதில் வந்து கொஞ்சம் தேங்காவும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது வந்து தேங்காய் பாயசம் தான். கொஞ்சம் நட்ஸ்லாம் நம்ம தாராளமாக போட்டு பண்ணுறோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் குடிக்கிறதுக்கு வந்து நமக்கு மில்க் ஷேக் அந்த டேஸ்ட்டில் வரும். நம்ம நெய்லாம் சேர்க்கறதுனால நம்ம இதை பாயசமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பால் வந்து காய்ச்சி அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டோம். பால் கொஞ்சம் வந்து நல்லா கொதித்த உடனே நான் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து தேங்காய் அப்புறம் வால்நட்ஸ் அது ரெண்டுத்தையும் அரைச்சிட்டு பால் ஓரளவுக்கு நல்லா கொதித்து சுண்டினதுக்கப்புறமா இந்த அரைச்ச விழுதை அப்படியே நான் போட்டுட்டேன். கொஞ்சம் நமக்கு கெட்டியாகும், அதனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. சிம்பிளான பாயசம். பருப்பு பாயசம்லாம் வைக்க டைம் இல்லை, நம்ம சட்டுன்னு ஒரு பாயசம் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பசங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. அந்த வால்நட்டோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருந்தது.
அன்றைக்கி நான் பண்ண டிஷ்ஷஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எதுலேயுமே வந்து நான் உப்பு காரம் அதெல்லாம் வந்து பார்க்கவே இல்லை. ஏன்னா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும் இல்லையா. ஸோ அதை வந்து நான் நினச்சிட்டே பண்ணேன் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் அப்படியே காமிச்சிடுறேன். கலவை சாதம் அப்படின்னாலே நீங்கள் தக்காளி சாதம் அப்புறமா புளி சாதம் அதெல்லாம் கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி கலவை சாதம் பண்ணணும். அதுதான் வெங்காயம் சேர்க்காமல் நம்ம பண்ணுறது. ஏன்னா சுவாமிக்கு பண்ணுறோம் இல்லையா, அதனால் வெங்காயம் அன்றைக்கி வந்து நான் சேர்க்கலை. நான் இன்னொரு ஐட்டமும் பிளான் பண்ணியிருந்தேன், வடை பண்ணலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக அன்றைக்கி டைம் இல்லை. இதுவே எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் யாரும் டிஃபன் சாப்பிடல, டைரெக்டாக லஞ்சே பண்ணிடலாம் அப்படின்னு நான் எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாகவே சமைச்சிட்டேன். ஸோ இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மல் டேஸ்லேயும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக. சாமிக்கும் எல்லாம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஆடிப்பெருக்கு வந்து நம்ம சூப்பராக செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ உங்கள் வீட்டில் எப்படி பண்ணீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.